பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. மனத்தாங்கல்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல, மனத்தாங்கல்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல, சமபந்தி விருந்தில் சங்கமிப்போ. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. வாழ்க்கையும் வழிபாடும் இணைந்திடவே, வாழ்த்தையை வாழ்வாய் அமைத்திடுவோம். நிறைவாய் பெறுவதே அருள் என்போம், இருப்பதை பகிர்வது சமம் என்போம். நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு, நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு, இந்த திருப்பலி அதற்கோர் ஏற்பாடு. ஆலய பீடம் பாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. ஆண்டவர் சந்நிதி இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை புனித பொஸ்கோவினுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. எனக்கு அருமையானவர்களே, இளைஞர்களுடைய வாழ்விலே ஒளியேற்ற தன்னை அர்ப்பணித்த இந்த மாபெரும் புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் எங்களுடைய வாழ்விலும் இந்த புனிதரை பின்பற்றி நாங்கள் பிறருக்காக எங்களை அர்ப்பணிக்கின்ற வரத்தை கேட்போம். அதே நேரத்தில் செலேசியன் சபையை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் இன்றைய நாள் விசேட விதமாக ஜெபிப்போம். நாடு முழுவதும் இவர்களுடைய பணி விசேட விதமாக இளைஞர் யுவதிகளுக்கு தொழில்நுட்ப பயிற்சியை வழங்குகின்றவர்களுடைய பணியானது சிறக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் இந்த திருப்பலியில் விசேடமாக ஜெபிப்போம். இந்த திருப்பலியிலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய ஆசீரும் அன்பும் எங்களை தொடர்ந்து வழி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுப்போம். இந்த வருடம் தொடங்கி ஒரு மாதம் கழிந்து மாதத்தின் கடைசி நாளில் நாங்கள் நிற்கின்றோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த மாதத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு அனுபவங்களை ஆண்டவர் பாதத்தில் வைப்போம். தொடர்ந்து இந்த வருடம் முழுவதும் இதே அனுபவத்தோடு ஆண்டவரோடு சேர்ந்து நடக்கக்கூடிய வரத்தை கேட்டு திருப்பலியை ஜெபிப்போம். திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுத்து ஆண்டவருடைய ஆசிரியை குறையின்றி பெற்றுக்கொள்ள எங்கள் குறை குற்றங்கள் அனைத்தையும் நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலேயே மன்னிப்பு கேட்டு நிற்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்துக்கு ஏற்ற நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறு உமது அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் பொருந்திட தகுதி பெறுவோமாக. உமோடு
உம்மோடு தூய ஆவியினுடைய நட்புறவில் என்றென்று வாழ்ந்து ஆட்சிக்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவர் நாத்தானை தாவீதிடம் அனுப்பினார். நாத்தான் அவரிடம் வந்து பின்வருமாறு கூறினார். ஒரு நகரில் 2 மனிதர் இருந்தனர். ஒருவன் செல்வன், மற்றவனோ ஏழை. செல்வனிடம் ஆடு மாடுகள் ஏராளமாயிருந்தன. ஏழையிடம் ஓர் ஆட்டுக்குட்டி தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அவன் அதை விலைக்கு வாங்கியிருந்தான். அது அவனோடும் அவன் குழந்தைகளோடும் இருந்து வளர்ந்து பெரியதாகியது. அவனது உணவை உண்டு அவனது கிண்ணத்திலிருந்து நீர் குடித்து அவனது மடியில் உறங்கி அவனுக்கு ஒரு மகளைப் போலவே அது இருந்தது. வழிப்போக்கன் ஒருவன் செல்வனிடம் வந்தான். தன்னிடம் வந்த வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்ய தன் ஆடு மாடுகளினின்று ஒன்றை எடுப்பதை விட்டு அந்த ஏழையின் ஆட்டுக்குட்டியை எடுத்து வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்தான். உடனே தாவீது அம்மனிதன் மேல் சீற்றம் கொண்டு, ஆண்டவர் மேல் ஆணை, இதை செய்தவன் கட்டாயம் சாக வேண்டும். இரக்கமின்றி அவன் இதை செய்ததால் அவன் ஓர் ஆட்டுக்குட்டிக்காக 4 மடங்கு திருப்பித் தர வேண்டும் என்று நாத்தானிடம் கூறினார். அப்போது நாத்தான் தாவீதிடம், நீயே அம்மனிதன். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ என்னை புறக்கணித்து இத்தியன் உரியாவின் மனைவியை உன் மனைவியாக்கிக் கொண்டாய். இதோ ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் குடும்பத்தினின்றே நான் உனக்கு தீங்கை வரவழைப்பேன். உன் கண்கள் காண உன் மனைவியரை உனக்கு அடுத்திருப்பவனிடம் ஒப்புவிப்பேன். அவன் பட்ட பகலில் உன் மனைவியரோடு படுத்திருப்பான். நீ மறைவில் செய்ததை அனைத்து இஸ்ரேலும் காணுமாறு நான் பட்ட பகலில் நிகழச் செய்வேன் என்று கூறினார். அப்போது தாவீது நாத்தானிடம், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று சொன்னார். நாத்தான் தாவீதிடம், ஆண்டவரும் உனது பாவத்தை நீக்கிவிட்டார். நீ சாக மாட்டாய். ஆயினும் ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி நீ இவ்வாறு செய்ததால் உனக்கு பிறக்கும் மகன் உறுதியாகவே சாவான் என்று சொன்னார். பின்பு நாத்தான் தம் வீட்டுக்கு சென்றார். உரியாவின் மனைவி தாவீதிற்கு பெற்றெடுத்த குழந்தையை ஆண்டவர் தாக்க அது நோயுற்று சாக கிடந்தது. தாவீது அக்குழந்தைக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். உண்ணா நோன்பு மேற்கொண்டு உள்ளே சென்று இரவெல்லாம் தரையில் படுத்து கிடந்தார். அவர் தம் வீட்டின் பெரியோர்கள் தரையினின்று அவரை எழுப்ப சென்றனர். அவருக்கோ விருப்பமில்லை. அவர்களோடு அவர் உண்ணவும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில், தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். உன் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன் ஆர்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோர்க்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே
படைத்தருளும். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழியினின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நா உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். Hallelujah, 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 hallelujah. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மாட்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டி சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்போது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகின்றீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஏன் அஞ்சுகின்றீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா? பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் நினைக்கிறேன் இந்த வார்த்தையை ஆண்டவர் அடிக்கடி எங்களோடு பேசுகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஏன் அஞ்சுகின்றீர்கள்? நம்பிக்கை இல்லையா? பிரியமான சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பல நேரங்களிலே பிரச்சனைக்குள்ளாக, சிக்கலுக்குள்ளாக, வாழ்க்கையின் போராட்டத்திற்கு ஊடாக போகின்ற சூழ்நிலைகள் ஏராளமாய் ஏற்படுகிறது. எதை எடுத்தாலும் இந்த நாட்களிலே பெரிய போராட்டமாக இருக்கிறது. அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், தொழில் செய்கின்ற இடங்களாக இருக்கட்டும், நாங்கள் செய்கின்ற எங்களுடைய வியாபாரங்களாக இருக்கட்டும், எங்களுடைய பிள்ளைகளுடைய பள்ளிக்கூட வாழ்க்கையாக இருக்கட்டும், எங்களுடைய சாதாரண கணவன் மனைவி வாழ்க்கையாக இருக்கட்டும், எதை எடுத்தாலும் ஏதோ ஒரு போராட்டத்துக்குள்ளாக நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்தை தாங்க முடியாமல், இந்த போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாமல் இந்த நாட்களிலெல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம், பலர்
தங்கள் உயிரை கூட மாய்த்து கொள்கின்றார்கள், உயிரை விடுகின்றார்கள். அண்மையிலே என்னோடு இந்த ஊடகத்துறையில் வேலை செய்த ஒரு நண்பர் தற்கொலை செய்து கொண்ட அந்த செய்தியை கேட்டு எனக்கு மிகவும் கவலையாக இருந்தது. அந்த மனிதர், அந்த சகோதரர் அதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்புதான் ஊடகத்துறையிலே ஒரு தற்கொலையை பற்றியான ஒரு நேர்காணலை ஒரு வைத்தியரோடு ஏற்படுத்தியிருந்தார். பிரியமான பிள்ளைகளே, இப்படி ஏராளமான அறிவு படைத்த சிந்தனை சிற்பிகள், சிந்தனை செய்யக்கூடியவர்கள் கூட வாழ்க்கையின் நெருக்கம் தாங்க முடியாமல், வாழ்க்கையின் போராட்டத்துக்கு முகம் கொடுக்க முடியாமல் உயிரை மாய்த்து கொள்கின்ற நிலை ஏற்படுகிறது. எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எத்தனை முறை ஆண்டவரை பார்த்து, ஏன் தான் நான் பிறந்தேனோ, அல்லது ஏன் தான் திருமணம் செய்து கொண்டேனோ, ஏன் தான் இந்த குழந்தைகளை பெற்றேனோ, ஏன் தான் இந்த வியாபாரத்தை ஆரம்பித்தேனோ, ஏன் தான் இந்த உலகத்தில் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் என்று நொந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு எல்லாவற்றுக்கும் மூல காரணம் என்னவென்றால், பிரியமான சகோதரர்களே, நாங்கள் யாரோடு பயணம் போகின்றோம் என்பதனை மறந்த ஒரு விடயம். நீங்கள் வாழ்கின்ற இந்த திருமண வாழ்க்கை யார் ஏற்படுத்தியது? நீங்கள் வாழ்கின்ற இந்த திருமண வாழ்க்கையிலே பெற்ற குழந்தைகள் யார் கொடுத்தது? இந்த வாழ்க்கை, இன்றைய நாளில் நீங்கள் வாழ்கின்றீர்கள் என்றால் இந்த வாழ்க்கையை ஏற்படுத்தியவர், நடத்துகின்றவர் யார்? இன்றைய நற்செய்தியை கொஞ்சம் கவனியுங்கள். அன்று ஒரு மாலை நேரம் சீடர்கள் புறப்பட்டு அக்கறை நோக்கி சென்றார்கள் என்று எழுதியுள்ளதா? இல்லை. மாறாக ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்று. அப்படி என்றால் அந்த பயணத்தின் மூலக்கர்த்தா யார் என்றால் ஆண்டவர். அந்த பயணத்தை ஏற்படுத்தியவர் யார் என்றால் ஆண்டவர். அந்த பயணத்தை போவோம் என்று சொல்லி அனுமதித்தது யார் என்றால் ஆண்டவர். அந்த பயணத்துக்கு மூலக்கர்த்தா ஆண்டவர். ஆகவே பயணம் போகின்ற பொழுது பிரச்சனை, சிக்கல்கள், எல்லோரும் பயப்படுகின்றார்கள். இந்த பயத்துக்கு காரணம் என்றால் ஏன் என்றால், இந்த பயணத்தை ஆரம்பித்த அந்த மூலக்கர்த்தா யார் என்பதனை மறந்து விட்டார்கள் இந்த சீடர்கள். அதனால் தான் பயப்பட்டார்கள். ஆண்டவர் சொல்கிறார், ஏன் பயப்படுகின்றீர்கள்? ஏன் அஞ்சுகின்றீர்கள்? நான் தானே உங்களோடு வருவேன், அல்லது நான் தானே இந்த பயணத்தை ஆரம்பித்தேன். இந்த பயணத்தை ஆரம்பித்த நான் உங்களோடு இல்லாமல் போய்விடுவேனா? உங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், குழந்தைகளுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்கள் வியாபாரமாக இருக்கட்டும், உங்களுடைய எந்த செயலாக இருக்கட்டும், பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தவர் அவர், தொடக்கியவர் அவர். தொடக்கிய என்னுடைய ஆண்டவர், நானும் நீங்களும் நேசிக்கிற ஆண்டவர், பிரியமான பிள்ளைகளே, தொடங்கி விட்டு அவர் எப்படியாக போகட்டும் என்று விட்டுவிடுகின்ற ஆண்டவர் அல்ல. எங்களோடு கூட இருக்கின்ற ஆண்டவர், கூட வருகின்ற ஆண்டவர். இதை மறந்து விடுவதனால்தான் நாங்கள் அடிக்கடி எங்கள் வாழ்க்கையை பார்த்து நொந்து விடுகின்றோம். அடிக்கடி வேண்டாம் என்று சொல்கிறோம். அடிக்கடி நாங்கள் ஆண்டவரை பார்த்து புலம்புகின்றோம். உண்மையாகவே ஆரம்பித்த இந்த திருமண வாழ்க்கை ஆரம்பித்த ஆண்டவர் என்னோடு வருகிறார், எனக்கு நிச்சயம் தெரியும், இந்த பிரச்சனைகளின் போது அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை, விசுவாசம் இருந்தது என்று சொன்னால் நாங்கள் புலம்ப மாட்டோம், நாங்கள் நொந்து போக மாட்டோம், வாழ்க்கையை வெறுக்க மாட்டோம். பிரியமான பிள்ளைகளே, ஆகவே ஒன்றை நாங்கள் இன்றைய நாளில் யோசித்துக் கொள்வோம். இன்று மாதத்தின் கடைசி நாளாக இருக்கிறது. நாளைய நாளிலிருந்து புதிய வாழ்க்கையை தொடங்கப் போகிறோம். புதிய மாதத்திலிருந்து எது நடந்தாலும் என்னை தொட்ட ஆண்டவர், என்னை அழைத்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் செயல்பட நாங்கள் முனைவோம். அப்படி செயல்பட்டால் பிரியமான பிள்ளைகளே, நாங்கள் அஞ்ச மாட்டோம், பயப்பட மாட்டோம், கதற மாட்டோம், நொந்து கொள்ள மாட்டோம். மாறாக புன்முறுவலோடு எந்த பிரச்சனை வந்தாலும், சிக்கல் வந்தாலும், என் ஆண்டவர், என்னை அழைத்தவர் என்னோடு இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என்ற அந்த நம்பிக்கையோடு செல்லும் பொழுது எங்கள் வாழ்க்கை மலரும், எங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மகிழ்ச்சியானதாக மாறும். ஆகவே இந்த நம்பிக்கையை நாங்கள் அனுபவிப்பது மட்டுமன்று, பிறருக்கும் அந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற, வாழ நாங்கள் முயற்சி எடுப்போம். இதற்காக இந்த திருப்பலிகளை தொடர்ந்து நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்னுமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித ஒழிப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கு அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்னுமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றலுமை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல் இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீரும் திருமணம் செலுத்திய அன்பை எங்கள் மீது செலுத்துகின்றீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீண்டும் எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்கள் சேர்ந்து முது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்களுடைய திரு தந்தை 14ஆம் லியோ, எங்களுடைய ஆயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தல் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிலும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வழியில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமரல உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், கடவுளை அப்பா என்று அழைக்க ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கின்றார். எங்கள் தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார், எங்களோடு இருப்பார் என்ற நம்பிக்கையோடு அவர் கற்றுத்தந்த அந்த செபத்தை நாங்கள் ஒரே மனதாய் சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நலமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராம் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நாம் ஒருவரோடு ஆண்டவர் கொடுக்கிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளத்தின் பாதுகாத்து. ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உண்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு
சுவையெல்லாம் இனிக்குதையா உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா உன் நன்மை ருசிக்கையிலே ராஜா உன் நாமம் துதிக்கையிலே ஏசையா உன் நன்மை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடுவோம். இல்லாமல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிர் அளிக்குமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உம் கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இறைவனுக்கு சாட்சிகளாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வேண்டலுக்கு பதில் தரும் தாயே, எம் மனதார உன் அன்பை பாடுகிறோம். பாவங்கள் போக்கிட பரிந்துரை நீயே, எம் ஆரோக்கிய தாய் உம்மை வாழ்த்துகின்றோம். வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே. மன்றாடும் வேண்டலுக்கு பதில் தரும் தாய், எம் மனதார உன் அன்பை பாடுகின்றோம். பாவங்கள் போக்கிட பரிந்துரை நீயே, என் ஆரோக்கியாய் உம்மை வாழ்த்துகின்றோம். இத்திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசிர் நிறைவாய் கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியில் இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நற்கருணை இயேசுவை எமக்கு தந்து கருணையின் கடலாக உதித்தவளே, கனிவுடன் எம்மை தினம் காப்பவளாய் இரு கரம் விரித்தெம்மை அழைப்பவளே, என் தேவையெல்லாம் அறிந்தவளே, எமக்கெல்லாம் தாயாக வருபவளே, துயர் நீக்க வரம் கேட்டு வருபவர்க்கு துணையாக அடைக்கலம் தருபவளே, மன்றாடும் வேண்டலுக்கு பதில் தரும் தாய், எம் மனதார உன் அன்பை பாடுகின்றோம்.
பாவங்கள் போக்கிட பரிந்துரை நீர். எம் ஆரோக்கியதாய் உம்மை வாழ்த்துகின்றோம்.